நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு வெளியில் சமூகம் உங்கள் 2 பேரையெல்லாம் பெரிய மனுஷன் மதிக்குது. நீங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டால் உங்களை காரி திப்பிட மாட்டாங்களாடா அப்படின்னு. இவனை ஏன் நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா, எங்கள் 2 பேருக்கு இடையில் நிறைய அனுபவிச்சவன் தான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு வெளியில் சமூகம் உங்கள் 2 பேரையெல்லாம் பெரிய மனுஷன் மதிக்குது. நீங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டால் உங்களை காரி திப்பிட மாட்டாங்களாடா அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப அன்பாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். எங்களுக்குள்ள பசி இருக்குது, கவலை இருக்குது, உறக்கம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சண்டை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இந்த நான் கடவுள் படம் அங்கே காசியில் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறதே யாராவது வந்தாங்கன்னா ஆயுஷ்மான் பவ அப்படி தான் பேசுகிறது. அகம் பிரம்மாஸ்மி இப்படி தான் வரதை வாழ்த்துறதெல்லாம். என்னமோ இங்கே ஆயிட்டாங்க. அந்த காவி உடை அந்த கமண்டலம்லாம் தலைமாட்டில் வச்சுருப்போம். வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. யார் புதுசாக பார்த்தாலும் எங்களை வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு அன்பு இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. 25 ஆண்டுகளை கடந்து நிற்கிறாங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு மனச்சோறு வரும், சோறு வரும்போது எங்கே இருந்தாலும் என் தம்பியை தான் கூட்டிகிட்டு வருவோம். அவனை அவன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு இது இருக்காது, ஒரு குறையே இருக்காது. ஒரு தடவை 2 பேரும் இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும், மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் சந்திச்சிட்டேன். இவனை இப்போ பேசிக்கிட்டே இருக்கான். நான் சிரித்து கண்ணீர் வழியுது. அந்த சுற்றி இருக்கிற பயணிகள்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிப்பாட்றா, என்னால் சிரிக்க முடியலடா, குதிரை இறாள். அவ்வளவு நகைச்சுவையாக பேசி எங்களை மகிழ்விப்பான். அது அந்த காலங்களெல்லாம் என்னால் மறக்க முடியல. ஒரு நேரத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாலாவுக்கு இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு தம்பி சூர்யாவுடைய வெற்றி, தம்பி அருண் விஜயோட வெற்றி, தம்பி சிவகார்த்திகன் இவங்களுடைய வெற்றியெல்லாம் எங்களுடைய வெற்றியாகவே எங்களுக்கு தோணும். எப்போ வந்தாலும் தம்பி படம் எப்படி ஓடுதுன்னு கேட்டுக்கிறோம். அதில் அருண் விஜய்க்கு அதை தடையும் அந்த படமும் அந்த குற்றம் 23 படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் அமையலை. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வணங்கான் நிறைவு செஞ்சிரும்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஒரு தடவை எனக்கு நல்ல நினைவிற்கு எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரோட முதல் படத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க. அது நான் மாமான் தான் கூப்பிடுவேன். அசோக் சாம்ராஜ் தயாரிச்சிருந்தார். அப்பா எப்படி பண்ணேன், எங்கள் அண்ணன் பையங்கிறதுல எங்களுக்கு ஒரு பாசம், எங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறதுல எப்படிப்பா நடிக்கிறேன், அப்படியே அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா, அவரை பார்க்கும்போது நல்லா நடிக்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப இதாயிரு. ஒரு தடவை நாங்கள் ஒய்எம்சியில் நான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தம்பி வந்தார். அவர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லேயே உடல் உறுதியாக இருக்கிறதுல 10 பேரில் அவர் முதல் இடத்துல இருக்கிறார். அவர் இப்போ அவர் அவ்வளவு உடற்பயிற்சியில் கவனமாக இருப்பார். அப்போ வரும்போது படங்கள் அவருக்கு சரியாக வாய்ப்பு வரல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த உடல் உறுதியாக இருக்கிறதில் மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க, என்னைக்காவது உங்களுக்கு சரியான வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு.